ஒரு உமன் உங்கள் மேலே ஒரு இர்ரெசிஸ்டபிளாக இருக்கணும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த மேஸ்குலினை வெளியவே கொண்டு வர ஃபெமினினுக்கு ஒரு ஃபெமினினை எப்படி பிடிக்குன்னு தெரியல. நம்ம இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா மேஸ்குலின். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த மேஸ்குலினை வெளியவே கொண்டு வர மாட்டாங்க. நான் ரொம்ப சுற்றி வச்சு பேசாமல் நான் டேரெக்டாக பாயிண்ட்டுக்குள்ளே வந்துடுறேன். ஒரு உமன் உங்கள் மேலே ஒரு இர்ரெசிஸ்டபிளாக இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மேன்லினஸாக இருந்தால் மட்டும்தான் அவங்க உங்கள் மேலே இர்ரெசிஸ்டபிளாக இருப்பாங்க. ஸோ ஏன்னா ஒரு ஃபெமினினுக்கு ஒரு ஃபெமினினை எப்படி பிடிக்குன்னு தெரியல. என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஃபெமினியன் மேனை எப்படி பிடிக்குன்னு தெரியல. ஏன்னா இப்போ நம்ம ஒரு மேன் நம்ம வந்து ஒரு ஃபெமினியனை பார்த்தோன்னா அட்ராக்ட் ஆகும். அதேமாரி ஒரு ஃபெமினியன் ஒரு மேனை பார்த்தா அட்ராக்ட் ஆவாங்க. ஆனால் அதுவே ஒரு ஃபெமினியன் மேனை பார்த்து அட்ராக்ட் ஆக மாட்டாங்க. நான் ஃபெமினியன் மேன் யாரை சொல்கிறேன்னு சொல்லிட்டுன்னா இந்த நைஸ் பாய் கேட்டகரியில் வரவங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சோயா பாய்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேட்டகரியில் வரவங்க எல்லாருமே அந்த ஃபெமினியன் மேன் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மேன்லினஸே இருக்காது, ஓகேவா, ரொம்ப வீக்காக கான்ஃபிடென்ஸே இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களால தான் இந்த டாப்பிக்கில் வைக்க முடியும். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அத்லெட்டிக் அப்பியரன்ஸ். எஸ், நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்கள் பாடியை டெவலப் பண்ணியே ஆகணும். இதில் எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை, தயக்கமும் இல்லை, இந்த ஓப்பனாக சொல்லுவேன், நீங்கள் பாடியை டெவலப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்கள் பாடி தான் நீங்கள் யாருன்றதே தெரிய வைக்கும் வெளியே, ஓகேவா. நீங்கள் ஒரு ஏன்னா அவுட் சைடில் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப வீக்காக ரொம்ப ஃபேட்டாகவும் இருந்தீங்கனாலும் ரொம்ப லீனாகவும் இருந்தீங்கனாலும் அது வந்து ஒரு உமன் அட்ராக்டே பண்ணாது. நான் ஓப்பனாக சொன்னால் அது அட்ராக்ட் பண்ணாது, ஓகேவா. நீங்கள் ஒரு ஃபிட்டாக நான் வந்து உங்களை பாடி பில்டர் மாரி அவ சொல்லலை. ஏன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். வா, ஜிம் போங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள், கெட் ஃபிட் மேன். ஓகே, இந்த ஜிம் போயிட்டு பாடி பில்ட் பண்ணுங்களா. ஏன் இதை வந்து மேஸ்குலினிட்டியில் நான் ஜாயின் பண்ணேன். நான் எப்போ மேஸ்குலினிட்டிக்கும் ஜிம் போகிறதுக்கு என்ன ஒரு சம்மந்தம் இருக்குன்னு கேட்குறீங்களே. நான் ஏன் சொல்கிறேன்னா மேஸ்குலினிட்டி ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணுறது ஸ்ட்ரென்த்தை தான், ஓகேவா. அதனால் நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்கீங்க, நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு அவுட் சைடில் தெரியறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது நம்ம தான், அதாவது நம்ம பாடியை சொல்கிறேன், ஓகேவா. நம்ம பாடி டெவலப்டாக இல்லை வெல் க்ரூம்டாக இருந்தால் அது பார்க்கவே அட்ராக்டாக தானே இருக்கும். ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு சொல்கிறது. ஃபர்ஸ்ட் go to the gym and work out. Second is the calm and deep voice. நீங்கள் ஒரு காமாக ஒரு கம்போஸ்டாக நீங்கள் பேசும்போது உங்கள் ஸ்பீச்சில் ஒரு கிளாரிட்டி இருக்கும், உங்கள் வாய்ஸில் ஒரு டெப்த் இருக்கும். அது மற்றவங்களுக்கு அட்ராக்ட் பண்ணும் உமனை ரொம்பவே. அதனால தான் சொல்கிறேன், காம் அண்ட் டீப் வாய்ஸில் பேச ட்ரை பண்ணுங்கள். எனக்கு எப்படி இப்போ காம் அண்ட் டீப் வாய்ஸ் பேசுகிறேன், எனக்கு ஆல்ரெடி நான் இப்படி ஜென்ரலாக எவ்வளோ நாள் இப்படியே பேசிட்டு வந்துட்டேன். எனக்கு திடீர்னு எப்படி காம் அண்ட் டீப் வாய்ஸில் பேசணும்னு தெரியலண்ணா. வெயிட் ப்ரோ, நான் கண்டிப்பாக அதுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். பட் இப்போ நான் அதை எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் பேசும்போது முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக டவுன் டாக்கிங் சொல்லுவாங்க, ஓகேவா, டவுன் டாக்கிங். அதனால் பேசும்போது உங்கள் ஸ்பீச் அதாவது ஹை ஸ்பீச்சில் போகாமல் லோ ஸ்பீச்சில், எண்ட் ஆஃப் த வேர்டை ஹை ஸ்பீச் கொஞ்சம் லோவாக கம்போஸ்டாக பேசணும். அது கண்டிப்பாக ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ரொம்பவே அட்ராக்ட் பண்ணும். நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணி போடுறேன். ஆனால் இப்போ இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த மென் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, ரொம்ப ஸ்பீடாக பேசுகிறாங்க. ரொம்ப ஸ்பீடாக பேசுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாய்ஸ் வந்து ஹை ஸ்பீச்சில் போயிடும். அப்படி ஹை ஸ்பீச்சில் போயிடுச்சுன்னா மேன் வாய்ஸ் மாதிரி இருக்காது, ஒரு பாய் வாய்ஸ் மாதிரியும், இல்லைனா அது ஒரு ஃபெமினியன் வாய்ஸ் மாதிரி தான் இருக்கும். டேக் காம் அண்ட் கம்போஸ் அண்ட் ரிலாக்ஸ் தென் டாக். இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாதிரி நான் சொன்னேன், இந்த டவுன் டாக்கிங்கும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாய்ஸ் மோர் அட்ராக்டிவ். மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப். நான் எப்படி லீடர்ஷிப்பை டிஃபைன் பண்ணணும்னா, லீடர்ஷிப் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் போடுறதில்ல. இந்த வேலையை நீ செய்யின்னு சொல்லி ஆர்டர் போட்டு அதில் நான் வந்து ஆர்டர் போடுறேன் அதனால் நான் லீடருன்னா அது கண்டிப்பாக கிடையாது ப்ரோ. அது லீடர்ஷிப்பே கிடையாது. லீடர்ஷிப்னா என்னென்னா இன்ஸ்பைரிங் அண்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ இது போத்துமே இருக்கணும், ஓகே. நம்ம அதுக்கான பொறுப்பையும் ஏற்றுக்கணும். அதேமாரி நம்ம பண்ணுற வேலையில் மற்றவங்க நம்மளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு லீட் வித் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் லீட் பண்ணாதான் மற்றவங்களை நீங்கள் லீட் பண்ண முடியும், நீங்கள் ஒரு லீடர் ஆக முடியும். அப்போ தான் அந்த லீடர்ஷிப் கேப்பபிலிட்டி உங்கள்கிட்ட வரும். சரி, என்ன பொருள் நான் எப்படி என்ன லீட் பண்ணிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏன் உங்களே லீட் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, அதுதான் உங்களை லீட் பண்ணணும், நீங்கள் அதை லீட் பண்ணியிருக்க மாட்டீங்க. எக்ஸாம்பிள், ஒரு ஃபோனோகிராஃபி பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை மாஸ்டர்பேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரொகாஷனேஷன், ஒரு விஷயத்தை தள்ளி போட்டுகிட்டே வரும். உங்களையே நீங்கள் லீட் பண்ணலைன்னு அர்த்தம். அதனால தான் அது உங்களை ஓவர் கம் பண்ணி அது கண்ட்ரோலில் வச்சுட்டு, இந்த பேட் ஹேபிட்ஸ் எல்லாமே அது உங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறதுனால
உங்களால் உங்களே லீட் பண்ண முடியல, உங்களை நீங்கள் லீட் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் லீட் பண்ணாலும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களை லீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால் ஃபர்ஸ்ட் லீட் வித் யுவர் செல்ஃப். லாஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ கான்டாக்ட். நம்ம ஒரு கேர்ள் கூட பேசும்போது நம்ம ஐ கான்டாக்ட் வச்சு தான் பேசணும். அப்படி ஐ கான்டாக்ட் வச்சு பேசினா தான் அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கைத்தன்மையாக இருக்கட்டும். நான் கேர்ள்ஸ்கிட்ட மட்டும் சொல்ல பார்த்திக்கலாம், நீங்கள் எந்த ஒரு பீப்புள்கிட்ட பேசினாலுமே சரி ஐ கான்டாக்ட் வச்சு பேசுங்க. அப்போ தான் அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட் வரும், பேசுவீங்க. ஸோ அதனால் மஸ்ட் கீப் த ஐ கான்டாக்ட், எஸ்பெஷலி வித் கேர்ள்ஸ். ஏன்னா இன்செக்யூர் பாய்ஸ் தான் ஐ கான்டாக்ட் வைக்க மாட்டானுங்க. மேலே பார்ப்பாங்க, சைடில் பார்ப்பானுங்க, கீழே பார்ப்பானுங்க, தவிர ஒரு பொண்ணோட கண்ணை பார்த்து பேசவே மாட்டானுங்க. அவங்களே வீக்காக இருப்பானுங்க, போனோகிராஃபி பார்த்துட்டு டெய்லி மாஸ்டர்பேஷன் பண்ணிட்டு இருப்பானுங்க. இவங்க எல்லாருக்குமே அவங்களுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது. ஏன்னா அதை மறக்கத்தான் அவங்க மற்ற விஷயத்தை எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் இன்செக்யூராக இருக்காதீங்க. இன்செக்யூராக இல்லாமல் நல்லா போல்டாக கான்ஃபிடென்ஸாக ஒரு பொண்ணோட கண்ணை பார்த்து எப்போ பேசாலுமே சரி ஐ கான்டாக்டை மெயின்டைன் பண்ணி பேச. நான் சொன்ன இந்த ரூல்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களால் உங்களோட மாஸ்குலினை நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அப்படி மாஸ்குலின் இல்லாதவங்களுக்கு இது வேக்கப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.